சேனலில் என்ன பார்க்க போனோம்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சப்ஜி எப்படி பண்ணுறதுனாங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தட். வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. மஸ்டர்ட் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பொடிசாக கட் பண்ணி வச்சு 5-6 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. 3 நல்லா வதங்கி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். இது குயிக்காக செய்யக்கூடிய சப்ஜிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார், ரசம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே சூப்பராக வந்து செட் ஆகும். இப்போ நல்லா நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வந்து நல்லா வேர் விட்டு இருந்துச்சு, அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டைக்கிராம்பு தூள் எடுத்துருக்கேங்க. கூடவே வந்து கிச்சன் கிங் மசாலா, அதாவது எவரெஸ்ட் பிராண்டில் வரும்னா அதை சேர்த்துருக்கேன். அது டோட்டலி ஆப்ஷனல், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிருங்க, அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா ஹெவி பாட்டம் தவாவாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டுங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அகெயின் லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு, பட்டாணி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருந்த மல்லிச்செடியை வந்து தூவி லிட் க்ளோஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.